தாவேக மாநாட்டுக்கு தயாராகும் தொண்டர்களுக்கு தின்பண்டங்கள் நிரப்பப்பட்ட பை வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் வினிஷ் சரவணனிடம் கேட்கிறார். வினிஷ், கடந்த ஆண்டு அக்டோபரில் நடைபெற்ற முதல் மாநாட்டப்போ தண்ணீர் கூட கிடைக்கவில்லை என்பது ஒரு பெரிய புகாராக இருந்தது. நிறைய பேர் மயங்கி விழுந்த அந்த தகவல்களை எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இந்த முறை மாநாட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கு என்ன வழங்கப்படுகிறது சாப்பிடுறதுக்கு? திலகவதி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் அரசியல் மாநாடு, கலாச்சார மாநாடு என எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அங்கு வரக்கூடிய நபர்களுக்கு விருந்தோம்பல் என்பது ஒரு இன்றியமையாத நிகழ்வாக தான் கடந்த நாட்களில் பார்த்து வருகிறது. குறிப்பாக நாளைய தினம் மதுரையில் இந்த தமிழக வெட்டுக்களத்தினுடைய 2வது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. இதில் வரக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் அளிக்கக்கூடிய வகையில், ஒரு சிற்றுண்டி வழங்கக்கூடிய வகையில் சுமார் 2.5 லட்சம் பைகள் தயாரிக்கப்பட்டு அதற்கான ஆயத்த பணிகள் தான் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. கடந்த ஆண்டை பொறுத்தவரை இந்த பைகள் அதிகமாக தயார் செய்யப்பட்டிருந்தாலும் கூட்டம் அதிகரித்ததன் காரணமாக இரவு நேரத்தில் மாநாட்டை முடிந்து திரும்பி செல்லக்கூடிய வகையில் தான் அவர்களுக்கு இந்த பைகள் வழங்கப்பட்டிருந்தன. இங்கிருந்து ஒரு இடத்திலிருந்து மைதானத்தை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய பணியில் சுணக்கம் காரணமாக அந்த பைகள் அனைத்துமே தேங்கியிருந்தன. அதை தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பைகள் தயாரிக்கக்கூடிய பணி தற்பொழுது மும்முரமாக நடைபெற்றிருக்கிறது. கடந்த 4 நாட்களுக்கு மேலாக தமிழக வெட்டுக்களத்தினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலரும் இந்த தயாரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வராங்க. இதுவரைக்கும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பைகள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதை குறிப்பாக கடந்த ஆண்டை பொறுத்தவரை 10 மணிக்கு மேல் இந்த பைகள் சாலையில் இருந்த பொதுமக்களிடம் வழங்கப்பட்டது. அந்த மாதிரியான நிகழ்வுகள் எதுவும் நடைபெறாத வகையில் துரிதமாக இங்கு வரக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் வழங்கக்கூடிய பணிதான் தற்பொழுது முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பைகளை பொறுத்தவரை ஒரு 1/2 லிட்டர் தண்ணீர் பாட்டில், அதே போல ஒரு பிஸ்கட், மிக்சர், டாடா குளுக்கோஸ் உட்பட 30 ரூபாய் அடங்கிய பொருட்களுடன் இந்த பை சிறிய அளவில் இருக்கக்கூடிய வகையில் தற்பொழுது அதனை ஒட்டுமொத்தமாக பேக் செய்யக்கூடிய பணி தான் நடைபெற்று வருகிறது. இந்த ஸ்நாக்ஸ் பொறுத்தவரை இங்கு வரக்கூடிய அதிகமாக தொண்டர்கள் வருவது என்பதால் மதிய உணவு வழங்குவது என்பது ஒரு இன்றைய இயல்பான விஷயம். அதனால் தவிர்க்க முடியாது. கூட்ட நெரிசல் அதிகம் இருப்பதால் அதை வழங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் ஒரு சிறிய அளவிலான உணவுகளை இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வழங்கலாம் என்று தமிழக வெட்டுக்களத்தினுடைய தலைவரின் அறிவுறுத்தலின் பேர் தான் இந்த பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு செய்த பல தவறுகளை இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய மாநாட்டில் தவிர்க்க வேண்டும் என்பது கட்சியினுடைய தலைமையின் அறிவுறுத்தலாக இருக்கிறது. அதை தவிர்க்கக்கூடிய வகையில் தான் இதற்கு முன்பாகவே இந்த மைதானத்தை நோக்கி வரக்கூடிய நபர்களுக்கு மதிய நேரத்துக்கு முன்பாகவே காலை நேரத்திலிருந்து இந்த பைகளை விநியோகம் செய்யக்கூடிய பணி தொடர்ந்து முழுவீச்சில் நடைபெற இருப்பதாகவும் இன்று இரவு முழுமையாக இந்த பணி தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. நாளை காலைக்குள் அனைத்து பணிகளையும் முழுமையாக நிறைவு செய்து ஆட்டோக்கள் வாயிலாக மைதானத்தை நோக்கி கொண்டு செல்ல இருக்கிறார்கள். காலை 9 மணிக்கு ஆரம்பித்து மதியத்திற்குள்ளாக அனைத்து பைகளையும் விநியோகம் செய்யக்கூடிய திட்டமிட்டிருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பைகள் தயார் செய்யக்கூடிய பணி, அதை பேக் செய்யக்கூடிய பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினிஷ்.